எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா பல்டி. சோ இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா உன்னி சிவலிங்கம் டைரக்ஷன்ல ஷானி நிகாம், பிரீத்தி அசரணி, சாந்தனு, செல்வராகவன், அதுக்கப்புறம் அல்போன்ஸ் புத்திரன் இன்னும் பலர் நடிச்சு அவங்களோட நடிப்புல வெளிவந்த படம் தான் பல்டி. சோ இந்த படம் வந்துட்டு மலையாளம், அதாவது அந்த கேரளா, தமிழ்நாடு இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ற அந்த ஒரு பார்டர்ல எடுத்த படம் அப்படிங்கறதுனால அந்த மலையாளம் தழுவல்ல இருக்க அந்த தமிழ் ஆகட்டும், ஸோ அந்த நேம் போர்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மலையாளம் சாயல் அதிகமா இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஓவராலா கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது கபடிங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள்ல பார்த்திருப்போம். ஸோ என்ன இதுல புதுசா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கபடி தான் என் வாழ்க்கை, ஸோ இதை வச்சுதான் அடுத்தடுத்த ஸ்டெப்ல நான் போக முடியும் அப்படின்னு இருக்க ஒரு கூட்டம். ஸோ அந்த கூட்டத்துல தான் நம்ம ஹீரோ, சாந்தனு இவங்க எல்லாமே ஒரு செக்மெண்ட்ல இருக்காங்க, ஒரு செக்டர்ல இருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்ஸ்டேட்டை வந்துட்டு எப்படியாவது என்னோட கைக்குள்ள எடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற, ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் பார்டரை வந்துட்டு எப்படியாவது என்னோட கைக்குள்ள கொண்டு வந்துடணும், என்னோட பவர் தான் இங்க நிக்கணும் அப்படின்னு சொல்ற கேங்ஸ்டர் கூட்டம். அந்த கேங்ஸ்டர் கூட்டத்துல தான் செல்வராகவன், அதுக்கப்புறம் அல்போன்ஸ் புத்திரன், இன்னும் வந்து நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கான வாழ்க்கை, ஸோ இந்த கேங்ஸ்டர் ஒரு பக்கம் இருக்க, இந்த பசங்க ஒரு பக்கம் இருக்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர் உன்னி சிவலிங்கம் அவர்களுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பிலிம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா படம் பார்த்த யாருமே வந்துட்டு இது வந்து டைரக்டரோட ஃபர்ஸ்ட் பிலிம் அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகா, அவ்வளோ தத்ரூபமா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கபடி தான் வந்து தன்னோட வாழ்வியலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கபடிக்கு ஏகப்பட்ட பிராக்டிஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்துல இந்த பசங்க, நம்ம ஹீரோ ஆகட்டும் இல்ல சாந்தனு ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வர அந்த பிரச்சனைகள், அடிதடிகள், ரெண்டு கேங்குக்கு நடுவுல இருக்க வார், ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. குறிப்பா வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லாமே வந்துட்டு கபடியில எப்படி ஜம்ப் பண்றதோ இல்ல வந்துட்டு அந்த டேக்கிள் பண்ற விஷயம், இது எல்லாமே அந்த ஃபைட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் குறிப்பா படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு அப்படியே செம்ம சேஞ்சஸ் இருக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. அந்த வகையில ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்க்கும் சரி, இல்ல ஃபைட் சீக்வன்ஸ் அந்த கோரியோகிராஃப் பண்ண மாஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரளா, தமிழ்நாடு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க இந்த ஒரு பார்டர், இந்த பார்டர் வந்துட்டு எப்படியெல்லாம் காட்ட முடியும் அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. அந்த சீக்வல்ஸ் ஆகட்டும், ஹீரோ வந்துட்டு ஒரு கறிக்கடை வச்சிருக்காரு, ஸோ அந்த ஒரு அப்படி இருக்க ஒரு பையன். அண்ட் ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பூக்கடையை வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்க அந்த காதல், இவங்களுக்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி வெளிவருதுங்கிறத கதை மூலமா கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு படம் பார்த்ததுல இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சாந்தனு, ஷானி நிகாம் இவங்க ரெண்டு பேர் தான் லீடா பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாம உருப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தன், இல்ல எப்படியாவது இன்னொரு பையன் வந்து உருப்பிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இவங்க ரெண்டு பேரும் கடைசியில அவங்களோட லைஃப் எப்படி மாறுது, அந்த ஒரு கேங்ஸ்டரோட கேங்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் என்ன மாறுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு தரமான சஸ்பென்ஸ் ஒன்னு இருக்கு. அண்ட் அந்த சஸ்பென்ஸுமே ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. சாங்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் குறிப்பா ரொம்ப நாளா ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு இந்த ஜாலக்காரி பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே ஆக்சுவலா தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த பாட்டு ஒரு மாதிரி பிளிஸ் மூமெண்டா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் ஓவராலா பல்டி யாரு எப்படி பல்டி அடிக்கிறா, எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்த ஒரு படத்தை இப்படியும் காட்ட முடியுமா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பாலிடிக்ஸ் இல்லாம நான் எப்படி இந்த ஸ்போர்ட்ஸை வச்சு மேல வர முடியும், இதுல நான் வேற ஏதாவது மாறி போயிட்டேன் அப்படின்னா அதுல என்ன பிரச்சனை வருது இப்படிங்கறதா ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. அண்ட் சின்ன வயசுல எல்லாம் ஒரு கதை கேட்டிருப்போம் இல்லையா, இந்த 4 மாடு வந்துட்டு ஒன்னா இருக்கு, இந்த 4 மாட்டை வந்துட்டு ஏதாவது ஒரு நரி வந்து சூழ்ச்சி பண்ணி பிரிச்சிரும், அது பிரிச்சுதுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும்ல, அந்த மாதிரிதான் இந்த கதையிலையும் ஒரு அழகான ஒரு சூப்பரான சூழ்ச்சி ஒண்ணு இருக்கு. இந்த சூழ்ச்சியால இவங்களோட லைஃப் எப்படி மாறுதுங்கிறது தான் ஓவராலா பல்டியோட கதை. அண்ட் எனக்கு இந்த படம் வந்துட்டு ரீசன்ட் டேஸ்ல பார்த்ததுல ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டா இருக்கு. நீங்களும் மறக்காம படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்ன, உங்களுக்கு இந்த படம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.